இது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இப்போ இருக்கிற ஊர்லேயே வந்து ஒரு கார்டனுக்காக ஒருத்தவங்க கிட்ட சொல்லி வச்சுருந்தோம். அவங்க வந்து எப்போ கார்டன் வந்து காலியாகுதோ அப்போ உங்களுக்கு ஃபோன் அடித்து நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஃபோன் அடித்து சொன்னாங்க, 4 இடம் காலியாக இருக்குது, வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் போகக்குள்ளே இன்னொரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அப்போ 4 இடத்தையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஃபஸ்ட் இடம் இதை காட்டினாங்க. இந்த கார்டனில் பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம கோழி எல்லாமே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட் இடம். இது கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா, அவங்க இருந்தவங்க ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு கபான் வச்சுருந்தாங்க. அப்போ தண்ணி எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியுமே அவங்க ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுருந்தாங்க. நிறைய ஃப்ரைஸ் செடி, ஸ்ட்ராபெரி செடிலாம் இருந்தது. அப்புறம் எதிர்க்க ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஃபுல்லாக வந்து பாதி இடத்துல கோழி வச்சுருந்தாங்க, பாதி இடத்துல அவங்க இது காய்கறிலாம் பயிரிட்டு இருந்தாங்க. அப்புறம் அடுத்த இடத்த பார்க்குறதுக்காக நடந்து போயின்னு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா பெரிய வால்நட் மரம் இருந்தது. நிறைய வால்நட் கீழே ஃபுல்லாக கொட்டி கிடந்தது. சரி, வீட்டுக்கு போகக்குள்ளே கொஞ்சம் எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது ஃபுல்லாக பிரியாணி மரம் தான், பிரியாணி இலை மரம் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த இடத்த பார்க்கலான்னு சொல்லிட்டு நடந்து அடுத்த இடத்துக்கு போயிருந்தோம். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து SNCF இடம், அதுனா வந்து ரயில்வேவோட இடம். இது ஃபுல்லாக அவங்க க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்காக இது பண்ணி வச்சுருக்காங்களாம். அடுத்த தடவை க்ளீன் பண்ணி இன்னும் நிறைய பேர் கேட்குறவங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ரயில்வே ட்ராக்கில் தான் நடந்து போனோம். என் வீட்டுக்காரங்க சொல்லினே இருந்தாங்க, ஃப்ரான்ஸுக்கு வந்து நம்ம ரயில்வே ட்ராக்கில் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போயினே இருக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய திராட்சை செடி இருந்தது. இது வந்து அடுத்த இடம். இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல கபான் எதுவுமே கிடையாது, ஆனால் வந்து ஃபுல்லாக இருந்தது. இது கொஞ்சம் பெருசாக இருந்தது இந்த இடம். கபான் வேணால் நம்ம தான் கட்டிக்கணும், தண்ணி இது எல்லாமே நம்ம தான் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா, இந்த வேலி ஃபுல்லாக திராட்சை செடி நிறையா இருந்தது. திராட்சை வந்து நல்லா இனிப்பாக நல்லா இருந்தது. நானும் ஒரு 2 கொத்து பறித்து எடுத்துக்கினேன். அப்புறம் இது வந்து 3வது இடம். இதில் வந்து கபான் இருந்தது. நல்லா அந்த 2 இடத்தோட இது பார்த்திங்கன்னா, இது நல்லா பெருசாகவே இருந்தது. பாதி இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பூனைக்காய்ச்சல், அந்த பட்டாலே அரிக்குங்களே, அந்த செடி தான் ஃபுல்லாக நிறைய இருந்தது. எப்படி இந்த இடம்லாம் கிடச்சிதுன்னா எப்படி க்ளீன் பண்ணுறது தான் யோசிச்சுன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த இடம் காமிச்சாங்க, அது பக்கத்துலேயே இருந்தது. இங்கே வந்து பெரிய செரி மரம் இருந்தது. இந்த இடத்தோட கபான் வந்து வெளியில் இருந்தது. அவங்க வேணும்னா நீங்கள் உள்ளே வேணும்னாலும் நாங்கள் உள்ளே கட்டி கொடுப்போம், இல்லையா அந்த கபான் அங்கேயே இருக்கட்டும், நாங்கள் உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னோடய பொண்ணுக்கு வந்து இந்த இடம் பிடிச்சிருந்தா, ஏன்னா செரி மரம் இருக்குது, நல்லா பெரிய செரி மரம் இருக்குது, அதனால் எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. இந்த 4 இடத்துல உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்குது, நாங்கள் எதை சூஸ் பண்ணுவோன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.